குஜராத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 265ஆக அதிகரித்துள்ள நிலையில் விபத்து குறித்து தேசிய விசாரணை முகமை விசாரணையை துவங்கியுள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் விழுந்து தீப்பிடித்த கோர விபத்தில் ஒருவர் தவிர மற்ற 241 பேரும் தீயில் கருகி உயிரிழந்தனர். விமானம் விழுந்த மருத்துவக் கல்லூரி உணவகத்தில் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த மாணவர்களும் இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர். இதுவரை மாணவர்கள் 10 பேர் உயிரிழந்ததாகவும் 24 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது மாடியிலிருந்து குதித்து தப்பியதாக மாணவர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர். Yesterday at around 1:30 I came for lunch, having lunch. I was staying in 5th floor. So while having lunch around 1:30 I heard the loud noise with explosion and suddenly everywhere smoke was there. All four sides smoke was surrounded and we don't know, I don't know what to do, and I came running till first floor and there still smoke was there and I jumped from the first floor to here outside and we came run. Yeah. விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் டிஜிட்டல் குரல் பதிவு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்பு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை துவக்கியுள்ளது. ஏர் இந்தியாவின் பொறியாளர்கள் குழுவும் அகமதாபாத்தில் முகாமிட்டு பல்வேறு துறையின் விசாரணைக்கு உதவி வருவதாக ஏர் இந்திய நிறுவனத்தின் தலைமை நிலைய அதிகாரி கேம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். Air India's advanced team of nearly 100 caregivers and 40 engineering staff has now arrived in Ahmedabad. The technical team is now helping at the site and our caregivers are providing support to families. விமான விபத்தில் காயமடைந்த பலரின் நிலை மோசமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சிட்டி சிவில் மருத்துவமனைக்கு நேற்று வரை உயிரிழந்தவர்களின் 265 உடல்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதுவரை 6 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய உடல்களை ஒப்படைக்க DNA பரிசோதனை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.